அர்பனைசேஷன் சமீப காலமா முதல் உலக நாடுகள் ஓயாம ஓதிக்கிட்டு இருக்கிற ஒரு சொல் மந்திரம். இந்த நகரமயமாதல் தான் சமூக முன்னேற்றத்துக்கு ஒரே வழின்றது இவங்களுடைய ஆழமான நம்பிக்கை. நான் வாழ்க்கையில முன்னுக்கு வர என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு ஒரு கிராமவாசி. அதுக்கு முதல்ல உன் கிராமத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுது இவங்க தத்துவம். கிராமங்கள் இல்லாத பூமிய முதல் உலக அரசியல் கற்பனை செய்ய தொடங்கிருச்சு. ஆனா இந்த கோட்டு சூட்டு கோட்பாடுகளுக்கு சாட்டையடி கொடுக்கிற மாதிரி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ இளைஞர்கள். அவங்கள ஒருத்தரோட தான் இன்னைக்கு கை குலுக்க போறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அட்டாமிக் பார்ட்டிகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அப்படி ஒரு பார்ட்டிகல் தான் முந்திரி பருப்புன்ற ஃபுட் பார்ட்டிகல். 32 நாடுகள்ல உற்பத்தி ஆனாலும் முந்திரியின் முன்னணிகள்னு ஒரு சில நாடுகளை தான் சொல்ல முடியும். வியட்நாம், பிரேசில், நைஜீரியா, காட்டடிவோ, இந்தோனேஷியா, இந்த துறையில இவங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமா இருக்கு இந்தியா. தென்னிந்தியாவின் முந்திரி அரசர்கள்ல ஒருத்தர் தான் மருங்கூரை சேர்ந்த இளங்கோ. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டத்தில் 102 வருவாய் கிராமங்களில் ஒரு கிராமம்தான் மருங்கூர். இந்த பகுதியில் சஞ்சய் கேஷ்யூஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார் இளங்கோ. இங்கே முந்திரி பருப்பு தயாரிப்பு, விற்பனை மற்றும் ஏற்றுமதி நடைபெறுகிறது. இந்த முந்திரி கோட்டையை இவர் எழுப்பியது எப்படி? இதோ அந்த கோட்டையின் ஒவ்வொரு கல்லையும் இளங்கோ நமக்கு அறிமுகம் செய்கிறார். என் ஊர் மருங்கூர் கிராமம். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே தான். இந்த முந்திரி தான் முக்கிய தொழில். எங்கள் அம்மா நான் சின்னதாக இருக்கிறப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் வரணும் அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட 5 ரூபா பஸ் சார்ஜ் வேணா கூட எங்கள் அம்மா இது பயிர் உடிச்சு கொட்டை உடைச்சி தான் எங்களுக்கெல்லாம் பஸ் சார்ஜ் வந்தாலும் பேனா நோட்டு புக் வாங்கிறதுக்கு எல்லாத்தையுமே காசு கொடுத்துருக்காங்க. இதை நான் படிச்சுட்டே நல்லா வேலைக்கு கூட போயிருந்தேன். வேலைக்கு போனால் கூட இதெல்லாம் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் பயிர் உடிச்சிட்டு அந்த காசை வாங்கிறதுக்கு போய் எவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை நம்ம இது ஏதாவது கண்டிப்பாக பெருசாக பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கம்பெனி இப்போ உருவாயிருக்கு. சிறு தொழிலை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் தான் அவர் கையில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மாதம் 50,000 ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா யாராவது ஹார்ட் ஒர்க் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான். நேரம் காலம் இல்லாமல் உழைப்பார். டைமிங் தான் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பக்கத்து வீடு தான். பக்கத்து வீடு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நாங்கள் மட்டும் தூங்குவோம். பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒர்க் நடந்துட்டு இருக்கோம். அவரோட குரல் கேட்கும். இவர் தாய் செஞ்சுக்கிட்டு இருந்த பணி, இவர் வளர்ந்த சூழல், இது எல்லாமே முந்திரிகள் சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இந்த சூழலுக்கு நடுவுல ஒரு பால் முகமா இருந்த இளங்கோ தொழில் முகமா உயர பல தடைகளை கடந்து வந்திருக்காரு. உளி தட்டி செல உருவாகிற மாதிரி பல அவமானங்களும் தோல்விகளும் இவரை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இருக்கு.
பயிர் எடுத்துன்னு சென்னைக்கு போவேன். சென்னை பஸ்லேயே போவேன். அங்கே போயிட்டு தெருவா அலையும். கிட்டத்தட்ட 500 கடைக்கு மேலே நான் சென்னையில் நான் பயிர் போட்டிருக்காங்க. எனக்கு 50 கிராம் பேக்கெட் டே நைட்டு உட்காந்து சென்னையில் உட்காந்து பேக் பண்ணுவேன். பேக் பண்ணி அங்கே கொடுப்பேன் எல்லாருக்கிட்டையும். அதை பேமெண்ட் வாங்குறதுக்கு பெரிய கஷ்டம். அவங்ககிட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை நடக்கணுங்க. இதே ஹோல்சேல்னா கூட பயிரை கொடுத்தோம் காசு வாங்கணும் அப்படின்னு அதில் மார்ஜின் கிடையாது. ஆனால் ரீட்டைலில் பண்ணக்குள்ள கொஞ்சம் மார்ஜின் இருக்கும். பட் ஆனால் அதை 4 தடவை 5 தடவை நடந்து அதை வாங்கிறதுக்கு போதும்னு ஆகிடும். அதுக்கு நம்ம ஹோல்சேலே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் வந்தது. ஸோ அப்புறம் தான் இங்கே ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக்கி ஆளுங்களை கொண்டு கொஞ்சம் அதிகமாக கொண்டு ப்ரொடக்ஷன் பண்ணேன். இப்போ நான் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வச்சு வேலை வாங்குறதுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க இது மேனுவலாக எல்லாமே முந்திரியில் மேனுவல் தான் எல்லாமே. மிஷினரிஸ் வச்சு எதுவும் அதிகமாக பண்ணிட முடியாது. இந்த முந்திரி தொழில் இன்றைக்கு ரொம்ப பின்தங்கி உள்ளது. படித்த இளைஞர்கள்லாம் இதில் வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் இளங்கோ போன்றவர்கள்லாம் அந்த ஒரு பிஎஸ்சி டிகிரி படிச்சுட்டு இன்னைக்கு இந்த தொழிலில் கையில் எடுத்து ஒரு சாதாரணமாக செய்கிற தொழிலை கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் பண்ணி இன்னைக்கு நல்ல முறையில் தொழிலால் உயர்ந்திருக்காப்புல. கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணது தான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. முதல்ல தேவைறதுக்கு நான் பேங்க்கில் நிறையா போய் பார்த்தேன். பேங்க்கில் போய் பார்த்து எதுவும் ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிலேருந்து பர்சனல் லோன் சப்ளை பண்ணேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. சரி ஜாப் ரிசைன் பண்ணேன். எனக்கு பிஎஃப் பணம் வரும்னு ஐடியா பண்ணேன். அந்த பிஎஃப் பணத்தில் 1 லட்ச ரூபா வந்தது. அது அப்புறம் ஒய்ஃபோட நகை அதெல்லாம் வச்சு ஒரு 5 லட்ச ரூபா தேத்தினேன். அப்புறம் இடம் சொந்த இடம் இருந்தது. ஆனால் கட்டடம் அதுக்கு மிஷினரி அதெல்லாம் தேவைப்படுது. ஷெட்டு கட்டுறதுக்கு சித்தாள் கூட வைக்கல. அது எல்லாமே நாங்களே தான் செஞ்சோம். நான் அம்மா எல்லாருமே தான் செஞ்சோம். 2.5 லட்ச ரூபா மேலே அதுவே செலவாயிடுச்சு. மீதி காசை வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒர்க்கிங் கேபிட்டலை வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. எல்லா பயிர்களுக்குமே மழை அவசியம். இதுல முந்திரி ஒன்றும் விதிவிலக்கு இல்ல. ஆனா முந்திரி மரங்களின் ஆழமான வேர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வறட்சி எதிர்ப்பு சக்தி இருக்கு. இது இந்த தொழிலுக்கு கூடுதல் பலம். விவசாயிகிட்ட 80 கிலோ மூட்டையா வாங்கிடுவோம். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தேவை இல்லை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவைன்னு கால்குலேட் பண்ணி வாங்கிட்டு காய வச்சிருவோம். 4 நாள் காய வச்சு ஸ்டோர் பண்ணுவேன். அதை திரும்ப தேவாண்டு பண்றப்ப எடுத்து வேவிச்சு கொடுத்து அதை எடுத்து கொட்டையை உடைச்சு பயிர்ப்பு எடுத்து அதை எங்க ட்ரையர்ல 5 மணி நேரம் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் பண்ணிட்ட பிறகு அதை எடுத்து பீலர் போட்டு பிரிச்சு இந்த மாதிரி ஆவரேஜ் கேஷுக்கு கிரேட் பண்ண எடுத்துக்கணும்.